ஏன்டி எனக்கே டஃப் குடுக்குறியா அப்படிங்கிற மாரி ருக்மணி வசந்த் போட்ட ஒரு கெட்டப் தான் இப்ப தமிழ் சினிமாவுல ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்துரலாம். சினிமாவில் சில கதாபாத்திரங்கள் நம்ம மனதில் நீண்ட நாட்கள் இருக்கும். அப்படிதான் தற்போது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் நடிகை ருக்மிணி வசந்த். பொன்னியின் செல்வன் படத்தில் திரிஷா நடித்து குந்தவை கதாபாத்திரம் பிரபலமானது போல ருக்மிணியும் மதராசி படத்துடன் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். ருக்மிணி பெங்களூருவைச் சேர்ந்தவர். அவரது தந்தை வசந்த் வேணுகோபால் இராணுவ வீரர். 207 காஷ்மீரில் நடந்த போரில் அவர் வீரமரணம் அடைந்தார். அவருக்கு இந்தியாவின் உயரிய விருது அசோக் சக்ரா வழங்கப்பட்டது. ருக்மிணியின் தாய் சுபாஷினி வசந்த் பாரத நாட்டிய கலைஞரும் கணவர் இழந்த பெண்களுக்கு உதவும் அறக்கட்டளையையும் நடத்துகிறார். இராணுவ பள்ளியில் படித்து லண்டனில் மேல்நிலை படிப்பை முடித்த ருக்மிணி 2019 இல் கன்னடத்தில் பீர்பல் ட்ரைலாஜி படத்துடன் சினிமாவில் அறிமுகமானார். பின் இந்தியில் அப்ஸ்டார்ட்ஸ் படத்தில் நடித்தார். அவருக்கு பிரபலத்தை கொடுத்த படம் சப்தா சாகரதாச்சே எல்லோ. இதன் முதல் பாகம் ஓடிடியில் ஹிட் ஆனதால் இரண்டாம் பாகம் தியேட்டரில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு தெலுங்கில் பைராதி ரணகல் படத்தில் நடித்தார். தமிழில் விஜய் சேதுபதியுடன் சிவகார்த்திகேயனுடன் மதராசி படங்களில் நடித்தார். தற்போது ரிஷப் ஷெட்டி இயக்கிய காந்தாரா சாப்டர் 1 படத்தில் கதாநாயகியாக நடித்து வருகிறார். அக்டோபர் 2ஆம் தேதி இப்படம் வெளியாக உள்ளது. வெளியான ட்ரைலர் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றது. ருக்மிணி வசந்தின் தோற்றம் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. சிலர் திரிஷாவின் குந்தவை லுக் கூட இதற்கு ஒப்பிட முடியாது என்று சொல்லுகின்றனர். இந்த மாதிரி தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா ரசிகர்களையும் கவர்ந்து வருகிறார் ருக்மிணி வசந்த்.